Hi friends, welcome to Flames to Fashion and I hope you all fine. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் பேச வந்தது என்ன அப்படின்னாக்க ஒர்க்கஹாலிக் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வேர்டை? ஒர்க்கஹாலிசம் ஆர் ஒர்க்கஹாலிக் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஒர்க்கஹாலிக் அப்படின்றவர் யார் அப்படின்னாக்க எந்நேரம் பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு வேலைன்னு இருக்கிறவர் தான். தான் எப்போவுமே பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறவங்க. தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தன் ஃபேமிலியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தன்னுடைய மென்டல் இஷ்யூஸை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் தான் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக எந்நேரம் பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் ஒர்க்கஹாலிக். அதுவே ஒர்க்கஹாலிசம் அப்படின்றது இந்த பிஹேவியரை தான் அந்த மாதிரி சொல்கிறது. அவங்க அந்த வேலையை விருப்பப்பட்டோ இஷ்டப்பட்டோ செய்ய மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு ஒரு பிடிவாதத்தினால வேறு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது தான் ஒர்க்கஹாலிசம் அப்படின்றது. அதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் ஒர்க்கஹாலிக். இது என்ன நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி வேலை வேலைன்னு இருக்கிறவங்க எதுலேயோ ஒன்று தப்பிக்கிறதுக்காக, தன்னுடைய மென்டல் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை தன்னை சுற்றி நடக்கிற ஏதோ ஒன்றுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வேலையில் தன்னை பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். ஒரு நாள் அந்த வேலையே அவங்களுக்கு வெறுத்து போகும். அந்த வேலையிலேருந்து அவுட்கம் அவங்க நினைக்கிற அவுட்கம் வராமல் போயிடும். ஸோ எந்நேரம் பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு இல்லாமல் உங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டு ப்ளஸ் மைண்டுக்கு தேவையான ரெஸ்ட் ரெண்டுமே நம்ம கொடுக்கணும். அடுத்து நம்ம ஃபேமிலியை கவனிக்கணும், நம்ம ரிலேஷன்ஷிப்பை கவனிக்கணும், நம்மளை சுற்றி உள்ள நடக்கிற நிகழ்வுகளை கவனிக்கணும். சரிங்களா? அதில் இருக்கிறவங்களால என்னென்ன பாதிப்பு அடைவாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்க மென்டல் ஹெல்த் பாதிக்கும். நான் இதை பேச வந்தது காரணமே அதுதான். கண்டிப்பாக அவங்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கும். அந்த ஒர்க்கில் அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியுமே இருக்காது. ப்ரொடக்டிவிட்டினா ஒரு நல்ல அவுட்கம்முமே இருக்காது. யார் ஒருத்தர் கரெக்டான ஷெட்யூலில் ஒர்க் பண்ணி தேவையான ரெஸ்ட் எடுத்து அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்களோ அவங்களால அந்த ஒர்க்லேருந்து பர்ஃபெக்டான ஒரு எஃபிஷியண்ட்டான அவுட்கம்மை எடுக்க முடியும். பட் எந்நேரம் பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிறவங்களால கண்டிப்பாக அந்த ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கவே முடியாது. ஸோ அவங்களையும் கெடுத்துப்பாங்க, அந்த வேலையும் கெடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்க தயவு செஞ்சு உங்களை நீங்கள் கவனிக்க பழகுங்க. இந்த ஒர்க்கஹாலிக் அப்படின்ற மென்டல் இஷ்யூலேருந்து வெளியில் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். உங்கள் மைண்டுக்கும் உடம்புக்கும் தேவையான ரெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.